உங்கள் டாகோட காதை எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மாதிரி சிம்பிள் பெட் கேர் ரிலேட்டட் டிப்ஸை தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் டாக் அண்ட் கேட்ஸோட காது ஹியூமன் இயர் கெனால் மாதிரி இருக்காது. இந்த இயர் கெனால் எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் டைரெக்டாக அவங்க காதை க்ளீன் பண்ண முடியாது. உங்கள் வெட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இயர் கிளீனரை அவங்க காது உள்ள இன்ஸ்டால் பண்ணிவிட்டு காதோட பேஸில் ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சோன்னே உங்கள் டாக் ஹெட்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. அது 2 to 3 டைம்ஸ் ஹெட்டை ஷேக் பண்ணும். ஸோ காதில் இருக்க எல்லா அழுக்கும் எக்ஸ்டர்னல் இயருக்கு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக வைப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காதை க்ளீன் பண்ணுறதுல சேலஞ்சு ட்ரூப்பியா இயர்ஸ் இருக்கிற பீகிள், டேஷன், ஷிட்ஸு, லசாப்ஸோ, காக்கர் ஸ்பைனல் இவங்களுக்கும் ட்ரூப்பியா மட்டும் இல்லைங்க, எரெக்டாக காது வச்சுருக்க ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் கொஞ்சம் டஃப் தான். உங்கள் பெட்ஸோட இயர்ஸ்லேருந்து பேட் ஸ்மெல்லோ இல்லை திக்காக டிஸ்சார்ஜ் இருந்தாலோ இமீடியட்டாக அவங்க விட்டுட்டு அந்த காதை செக் பண்ணிக்கோங்க. டாக் மட்டும் இல்லைங்க, கேட்டோட காதலையும் இயர் வேக்ஸும் மைட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் பெட்ஸோட இயரை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறதுங்கிறது அந்த ப்ரீட் ப்ளஸ் கிளைமேட் இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா இயர்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை டிஎம் பண்ணுறேன்.